ஜெய் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சுந்தரகாண்டம் பாராயணம் 4வது நாள். நேற்றைய நாள் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அனுமன் மண்டோதரியை பார்த்து சீதைன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாரு. எதனாலனா அங்கே இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி. மண்டோதரி மட்டும் மற்ற பெண்களோடு அந்த அந்தப்புறத்தில் எல்லாரும் அந்த காம களியாட்டமாடி ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அந்த நிலைகள்லாம் நேற்று பார்த்தோம் நம்ம. ஆனால் அந்த பெண்களோடு சேராமல் மண்டோதரி மட்டும் தனியான ஒரு படுக்கையில் அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதனால அனுமன் கொஞ்சம் குழப்பம் அடைந்தார். ஆனால் உடனடியாக பேரறிவாளரான அனுமான் இவர் சீதை என்ற மனப்பிரமையை உதறி தள்ளிவிட்டு இது குறித்து வேறு விதமாக சிந்திக்கத் தொடங்கினார். ஸ்ரீராமனுடன் இல்லாத அந்த பேரழகி தூக்கம் கொள்ள மாட்டார். ஸ்ரீராமனோட இல்லாத சீதா எப்படி தூங்க முடியும்? உணவு உண்ண மாட்டார், அலங்காரம் செய்து கொள்ள மாட்டார், பான பத்திரத்தை தொடவும் மாட்டார். மண்டோதரி ரொம்ப அழகாக படுத்து இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கவும் சரி, இவங்க நல்லா இருக்காங்க, எந்த மற்ற பெண்களோட சேராமல் இவங்க தனியாக படுத்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்து ஒரு தவறாக முடிவு பண்ண இவர் உடனடியாக உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்ரீராமன் இல்லாமல் இருக்கிற சீதா எப்படி தூக்கம் கொள்வாங்க? இப்படி நிம்மதியான தூக்கம் எப்படி தூங்க முடியும்? எப்படி உணவு உண்ண முடியும்? அலங்காரம் எப்படி செய்து கொள்ள முடியும்? இந்த பெண் நிறைவாக அலங்காரம் செய்திருக்கா. எப்படி இருக்க முடியும்? சீதா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. வேறொரு ஆடவனை அவன் தேவேந்திரனாகவே இருந்தாலும் நெருங்க மாட்டார். ஸ்ரீராமனுக்கு ஈடானவர் தேவர்களில் கூட எவரும் இல்லர். இவள் வேறொருத்தி என்று நிச்சயித்து பானசாலையில் அங்கும் இங்கும் அலைந்தார். உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பெண் வேற ஒருத்தி சீதை கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே எங்கும் அலையிறார், தேட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே விளையாட்டினால் ஆயாசம் அடைந்த பெண்களையும், பாட்டு பாடி களைத்து போன சிலரையும், நாட்டியமாடி துவண்டு போன சிலரையும், குடி போதையில் மயங்கிய சிலரையும், முரவம் என்னும் வாத்தியங்களிலும் மிருதங்களிலும் சிறிய ஆசனங்களிலும் உயர்ந்த விருப்புகளிலும் இருந்து கொண்டே தூங்கும் சிலரையும், அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்மணிகளின் தத்தம் அழகை புகழ்ந்து பேசி கொண்டிருந்ததையும், இசை நுட்பங்களை தெளிவாக விளக்கி கொண்டிருந்ததையும், இந்த இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றதான பேச்சுகளை பேசுபவர்களையும், உள்ளும் புறமும் சுகத்தை கொடுக்கும் போகங்களை அனுபவித்துவிட்டு உறங்குபவர்களையும் வானர தலைவர் கண்டார். வேறொரு இடத்தில் அழகை வர்ணிப்பவர்களும், இடம் காலம் அறிந்து நடப்பவர்களும், சமயத்திற்கு ஏற்ற சொல்களை சொல்பவர்களுமான ஆயிரக்கணக்கான உத்தம பெண்கள் உறங்கிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார். இப்படிப்பட்ட பெண்களின் நடுவில் பெரும் கைகளை உடைய ராவணன் ஒரு பெரிய கொட்டகையில் உத்தமமான பசுக்களின் மத்தியில் உள்ள ஒரு காளையை போல் விளங்கினான். அவர்களால் சூழப்பட்ட அந்த ராவணன் காட்டில் பெண் யானைகளால் சூழப்பட்ட பெருங்கிளிறு போல் விளங்கினான். எல்லா இயந்திரங்களிலும் அனுபவிக்கத்தக்க எல்லா பொருட்களாலும் நிறைந்து விளங்கும் பானசாலையை பேருடல் கொண்ட ராவணனின் மாளிகையில் அனுமான் பார்த்தார். மேலும் மான், எருமை, பன்றிகள் மாமிசங்கள் தனித்தனியே பிரித்து வைக்கப்பட்டிருப்பதையும் அவர் அந்த பானபூமியில் பார்த்தார். அகலமான தங்க பாத்திரங்களில் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மீதி வைக்கப்பட்ட மயில்களையும் கோழிகளையும் பார்த்தார். தயிர் மற்றும் ஒரு வகை உப்பு கலந்து பக்குவப்படுத்தப்பட்ட பன்றிகளையும் அனுமன் பார்த்தார். சிதறி கிடந்த விலைமதிக்க முடியாத முத்து மாலைகள், சிலம்புகள், தோல் வளைகள் நிரம்பியதாலும், பான பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பலவகையான பழங்களாலும் புஷ்பங்களாலும் அந்த இடம் அதிகமான சோபையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நன்றாக செய்யப்பட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த படுக்கை விரிக்கப்பட்டிருந்த கட்டில்களாலும் நெருப்பு இல்லாமலே அந்த குடியறை பேரொளியின் காரணமாக கொழுந்துவிட்டு எரிவது போல் தோன்றியது. பல வகையான சுவையுள்ளவைகளும் பல வகைப்பட்டவைகளும் கைதேர்ந்த சமையற்காரர்களால் சமைக்கப்பட்டவைகளுமான உப்பு உரைப்பும் உடைய மாமிசங்கள் காணப்பட்டன. திவ்யமான தெளிவான பலவகைப்பட்ட மதுவகைகள், சர்க்கரையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆசவங்கள், மலர்களில் மகரந்த தேனிலிருந்து பலரசங்களிலிருந்தும் தயாரிக்கப்பட்ட மதுவகைகள் அந்தந்த வாசனை பொடி தூவப்பட்டவைகளாக தனித்தனியே காணப்பட்டன. ஏராளமான மாலைகளும் பல வகைப்பட்ட தங்க ஸ்படிக பாத்திரங்களாலும் மற்றும் பல குடங்களாலும் அந்த இடம் சோபித்தது.
வெள்ளி குடங்களிலும் தங்கக் குடங்களிலும் உத்தமமான பானங்கள் நிரம்பி இருப்பதை பார்த்தார் அனுமான். பான வகைகளால் நிரம்பியிருந்த தங்கக் குடங்களையும் நவரத்தின வெள்ளி பாத்திரங்களையும் அனுமன் பார்த்தார். சிலவற்றில் கொஞ்சம் மீதம் இருந்தது, சிலவற்றில் முழுவதும் குடிக்கப்பட்டிருந்தன, சிலவற்றில் குடிக்கப்படாமலே இருந்தன. அங்கே பெண்கள் படுப்பதற்கான வெண்மையான பலவகையான படுக்கைகளில் சில பெண்கள் ஒருவரையொருவர் தழுவிக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நித்திரை வசப்பட்ட சில பெண்கள் தூங்கிக் கொண்டிருந்த இன்னொருத்தியின் ஆடையை எடுத்து தம்மை மூடிக்கொண்டு உறங்கினார்கள். மிருதுவான தென்றலைப் போல் அவர்களுடைய சுவாசக்காற்று அவர்கள் அணிந்திருந்த வஸ்திரங்களையும் மாலைகளையும் சற்றே அசைத்தது. அந்த இடத்தில் குளிர்ச்சியான சந்தனத்தையுடையதும் இனிமையான மது ரசங்களுடையதும் பலவகையான மாலைகள் தூபங்கள் உடையதுமான பலவகையான சுகந்தத்தை தாங்கிக் கொண்டு காற்று வீசியது. அவர்கள் நித்திரை வசப்பட்டிருந்தாலும் காம கேளிக்கைகளால் களைத்து போயிருந்தாலும் இரவு நேரத்தில் தாமரை முட்டுக்கள் போல தோன்றினார்கள். இவ்வாறாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதையும் ஒரு இடம் கூட விட்டு வைக்காமல் முழுவதுமாக தேடினார். ஆனால் சீதையை மட்டும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் ரொம்ப மன கஷ்டத்தோடு இருக்கார். நம்ம எல்லாரும் இவ்வளோ நேரம் கேட்டிருப்போம் அந்த அந்தப்புறம் எப்படிலாம் இருந்ததுன்னு. ஒவ்வொரு விஷயமா ஆஞ்சநேயர் பார்த்ததை அப்படியே அவர் பார்த்த மாதிரி நம்மளும் பார்த்துருப்போம். இந்த வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் அந்த காட்சிகளை வந்து காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த காட்சியை நேரடியாக பார்த்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு பிரம்மச்சாரி. நம்மளாம் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்க நமக்கே வந்து ஏன்னா இப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஆனால் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரம்மச்சாரி. அவருக்கு எப்படிலாம் இருந்திருக்கும்ல. அவர் நினைக்கிறாரு, அந்த பெண்களை அப்போது உற்று பார்த்ததால் பிரம்மச்சாரிக்கு உரிய தர்மத்திற்கு குறைவு வந்துவிட்டதோ என்ற ஐயத்தால் பெரும் கவலைக்கு உள்ளானார். பிறருடைய தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவிகளை பார்த்தல் என்ற என்னால் செய்யப்பட்ட இந்த காரியம் எனக்கு நிச்சயமாக அறநெறி பிறழ்ந்த செயலுக்கான பாவத்தை தரப்போகிறது. நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன். ஏன்னா மற்றவங்களோட மனைவியை அவங்க தூங்கும்போது இந்த மாதிரி கோலத்தில் நான் பார்த்துருக்கேன். இது மிகப்பெரிய பாவம் எனக்கு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. பிறருடைய மனைவிகள் என் கண் பார்வைக்கு உட்பட்டதே இல்லை. ஆனால் இப்போது இன்னொருத்தனோட மனைவிகள் கூட்டம் என்னால் பார்க்கப்பட்டது. மேலும் பிறர் மனைவியை கவர்ந்த இவனும் என்னால் காணப்பட்டான். அந்த பெண்களை இந்த மாதிரி கோலத்தில் நான் பார்த்ததும் ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாமல் மற்ற பெண்களை கவர்ந்த இவனையும் நான் வந்து பார்த்துருக்கேன். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. மனஸ்வியான அனுமனுக்கு இனி மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நிச்சயமான ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இன்னும் ஒரு எண்ணம் தோன்றியது. சரி, இங்கே தேடிட்டோம், இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாகணும், சிந்திச்சாகணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. தாறுமாறாக கிடந்த ராவணனுடைய மனைவிகள் அனைவரும் என்னால் பார்க்கப்பட்டார்கள். ஆனால் என் மனதில் கொஞ்சம் கூட விகாரம் சஞ்சலம் ஏற்படவே இல்லை. புண்ணிய பாவ கர்மாக்களை செய்யும்படி புலன்களை தூண்டிவிடுவது மனம்தான். அந்த என் மனம் சஞ்சலமில்லாமல் நிலையாக இருக்கிறது. சீதையை வேறு இடத்தில் என்னால் தேட முடியாது. பெண்களை பெண்கள் இருக்கும் இடத்தில்தானே தேடி பார்க்க வேண்டும். எந்த பிராணி எந்த இனத்தை சேர்ந்ததோ அது அங்கேதான் தேடப்படும். காணாமல் போன பெண்ணை பெண்மான் கூட்டத்தில் தேட முடியாது. மாசு மறுவற்ற தூய மனதுடன் என்னால் ராவணனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடப்பட்டது. ஆனால் சீதாதேவி காணப்படவில்லை. வீரியம் படைத்த அனுமான் தேவ கந்தர்வ நாக கன்னிகைகளை பார்த்தார். ஆனால் ஜானகியை மட்டும் பார்க்கவில்லை. அங்கு சீதையை காணாமல் மற்ற உத்தம பெண்களை பார்த்த வானரர் அங்கிருந்து வெளியே வந்து ஆழ்ந்து சிந்திக்கத் தொடங்கினார். பானசாலையை விட்டு வெளியே வந்து மீண்டும் முயற்சி கொண்டார். மீண்டும் சீதையை தேடத் தொடங்கினார். அந்த மாளிகையின் நடுவில் இருந்த கொடி வீடுகளுக்கும் விசித்திரமான அமைப்புள்ள அறைகளுக்கும் இரவு அறைகளுக்கும் சீதையை காணும் பேராவலுடன் சென்றார். ஆனால் அழகிய தோற்றம் கொண்ட ஸ்ரீராம பத்தினியான சீதையை காணவில்லை. நிச்சயமாக சீதை உயிரை வைத்து கொண்டிருக்க மாட்டார். சீதை வந்து உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சீதையை நம்ம வந்து பார்க்க முடியலன்னு கவலைப்படுறாரு. தர்மத்தில் நிலைத்து நிற்பவரான அவர் ராவணனுடைய விருப்பத்திற்கு இணங்காததால் ராட்சசர்களின் குலவழக்கப்படி கொடூரமான செயல்களை செய்யும் ராவணனால் நிச்சயமாக கொல்லப்பட்டு இருப்பார். அல்லது ஒரு கால் அழகற்ற விகாரமான ஒளியற்ற பெருந்தலை படைத்த மிகவும் கோரமான ராட்சசிகளை பார்த்து பயத்தால் உயிரை விட்டிருப்பாரோ?
என்று எண்ணி பார்க்குறாரு. சுக்ரீவன் பலசாலி, மிகவும் கடுமையான தண்டனை கொடுப்பவர். நானோ பல நாட்கள் வானர நண்பர்களுடன் இங்கும் அங்குமாக கழித்துவிட்டேன். எதிரிகளின் பலத்தை அறியாமலும் சீதையை பார்க்காமலும் அவரிடம் திரும்பி போகும் துணிச்சல் எனக்கு இல்லை. அந்தப்புறம் முழுவதும் பார்த்துவிட்டேன். ராவணனுடைய மனைவிகளையும் பார்த்துவிட்டேன். பதிவிரதையான சீதாதேவியை மட்டும் காணவில்லை. என்னுடைய முயற்சி வீணாக போய்விட்டதே. நான் திரும்பி போனதும் வானரர்கள் எல்லோரும் கும்பலாக வந்து, அங்கே போய் என்ன காரியம் செய்தாய், அதை எங்களுக்கு கூறு என்று கேட்பார்கள். ஜனககுமாரியை பார்க்காமல் நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்வேன்? காலம் கடந்து போய்விட்டதால் எல்லோரும் கோபப்பட போகிறார்கள். பெருங்கடலின் அக்கரையில் கூடியிருக்கும் வானரங்களுக்கு முதியவரான ஜாம்பவானும் அங்கதனும் என்னதான் சொல்வார்கள்? மனம் தளராமைதான் பெருமைக்கு மூல காரணம். மனம் தளராமைதான் சுகத்தை கொடுக்கக்கூடியது. எந்த காரியத்தையும் எப்போதும் தூண்டிவிடுவது மனம் தளராமையே. மனிதன் செய்யும் எந்த காரியத்திலும் வெற்றியை தேடித் தருவது அதுதான், அதாவது மனம் தளராமை அல்லது உற்சாகம். ஆகவே மறுபடியும் உற்சாகத்துடன் முயற்சியை மேற்கொள்கிறேன் என்று அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டு திரும்பவும் உற்சாகமாக தேட ஆரம்பிக்கிறாரு. பானசாலைகள், கொடி வீடுகள், சித்திராலைகள், காமகேளிக்கை அறைகள், சிறிய தெருக்கள், எல்லா இடத்திலுமிருந்த விமானங்கள் இவைகள் நன்றாக தேடப்பட்டு விட்டன என்று ஆலோசித்துவிட்டு மறுபடியும் தேடுவதற்கு கிளம்பினார். ராவணனுடைய அந்தப்புரத்தில் அனுமான் போய் பார்க்காத 4 அங்குல இடம் கூட இருக்கவில்லை. பாதாள அறைகள் உட்பட எல்லா இடத்தையும் தேடிட்டாரு. ஒரு இடம் கூட விட்டு வைக்கல. ஒரு இடம் கூட மிச்சம் இல்லை. முழுவதுமாக தேடிட்டார். அந்த அந்தப்புறம் முழுவதுமாக தேடிட்டாரு. இப்படி அவர் உற்சாகத்தோட மீண்டும் மீண்டும் தேடியும் சீதை கிடைக்காதனால கொஞ்சம் மனசு சோர்வடைகிறாரு. இங்கு தானே ராவணனுடைய மாளிகையில் சீதை இருப்பதாக கழுகரசனான சம்பாதி கூறினார். ஆனால் சீதையை காணவில்லையே. கழுகரசனான சம்பாதி சொன்னாரே இங்கே இருக்காங்கன்னு, ஆனால் காணவில்லையேன்னு ரொம்ப கவலையடைகிறாரு. ராவணனால் பலவந்தமாக கவர்ந்து கொண்டு வரப்பட்ட வைதேகி வேறு வழியில்லாமல் அவனை அங்கீகரித்திருப்பாரோ? ஆனால் அது சாத்தியமில்லை. அல்லது சீதையை தூக்கி கொண்டு வேகமாக செல்லும்போது ராமபாணங்களை பற்றிய நினைவு ராவணனுக்கு ஏற்பட்டு மிகவும் பயந்த வேளையில் பிடி தளர்ந்த நிலையில் அவர் எங்கேயாவது விழுந்திருப்பாரோ? அல்லது சித்தர்கள் சஞ்சரிக்கும் ஆகாய வீதியில் சென்று கொண்டிருக்கும்போது கீழே பெருங்கடலை பார்த்த சீதையின் இதயம் அடங்கி போயிருக்கக்கூடும். அல்லது ராவணனுடைய கைகளால் இறுக பிடிக்கப்பட்டதை தாங்காமல் தவித்தும் அவனுடைய தொடை வேகத்தை தாங்காமலும் நங்கை நல்லவளாகிய அவர் உயிரை விட்டிருக்கலாம். வானத்தில் மேலே மேலே செல்லும்போதோ சமுத்திரத்தை தாண்டி கொண்டிருக்கும் போதோ நிலை குலைந்து ஜனககுமாரி கடலில் விழுந்திருக்கலாம். அல்லது தன் கருப்பை காப்பாற்றிக் கொள்வதில் பிடிவாதமாக இருந்ததால் உதவிக்கு யாரும் இல்லாமல் தனித்து நின்ற தவமகள் சீதை கைவனான ராவணனால் புசிக்கப்பட்டிருப்பார். அல்லது தீய எண்ணம் கொண்ட அரக்க மன்னனுடைய மனைவிகளால் கருங்கண்ணாலான அவர் உண்ணப்பட்டிருக்கலாம். முழு நிலவு போல் பேரழகு கொண்ட செந்தாமரை கண்ணுடைய ராமனுடைய திருமுகத்தை தியானித்து கொண்டே ஸ்ரீராமனின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாமல் மைதிலி மரணமடைந்திருப்பார். ராமா, லட்சுமணா என்றும் அயோத்தியே என்றும் மிகவும் புலம்பியவாறே மைதிலி தேகத்தை துறந்திருப்பார். சீதை கண்காணாத இடத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருப்பாரோ? அல்லது வேறு எங்காவது மரணம் அடைந்திருப்பாரோ? எப்படி ஆகியிருந்தாலும் சரி, பிரியமான மனைவியை பற்றிய இந்த துயரமான விஷயத்தை ஸ்ரீராமனிடம் தெரிவிக்கக்கூடாது. சொன்னாலும் குற்றம், சொல்லாவிட்டாலும் குற்றம். சொன்னால் விளைவுகள் துக்ககரமாக இருக்கும், சொல்லாவிட்டால் துரோகம் செய்ததற்கு சமம். எதிரான விளைவுகள் உண்டாகும் போலிருக்கிறதே. என்னுடைய கடமைதான் என்ன? எடுத்துக்கொண்ட காரியம் இந்த நிலையில் இருக்கும்போது காலம் இடத்திற்கு தக்கவாறு எது செய்யத்தக்கது என்று மறுபடியும் அனுமன் ஆலோசித்தார். இப்போ சூழ்நிலை இப்படி இருக்கு. என்ன நடந்தாலும் பிரச்சனை தான். நம்ம சீதைக்கு இப்படி நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் சொன்னாலும் கஷ்டம். சீதை எங்கே இருக்காங்கன்னு சொன்னாலும் கஷ்டம். இல்லை, இதை பற்றி நம்ம தெரிவிக்காமல் விட்டுட்டாலும் அது துரோகம் செஞ்சதுக்கு சமம். இப்போ என்ன செய்யலான்னு சிந்திக்கிறாரு. சீதையை பார்க்காமல் கிஷ்கிந்தாவுக்கு நான் சென்றால் அதில் எனக்கு என்ன பெருமை? பல தடைகளை மீறிக்கொண்டு நான் பெருங்கடலை தாண்டியதும் அரக்கர்களின் இலங்கைக்குள் புகுந்தும் பயனற்றதாகிவிடும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தது, இந்த அரக்கர்களோட இந்த நகரத்துக்கு வந்தது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். எல்லாமே பயனற்று போயிடும்.
கிஷ்கிந்தைக்கு நான் திரும்பி சென்றதும் சுக்ரீவனும் கூடியிருக்கும் வானரங்களும் தசரதன் புதல்வர்கள் இருவரும் என்ன என்ன சொல்வார்கள், என்னை என்ன சொல்வார்கள்? அங்கு சென்றதும் நான் சீதையை பார்க்கவில்லை என்ற பிரியமில்லாத வார்த்தையை சொல்வானாகில், நான் சொன்னேன் அப்படின்னா சீதையை பார்க்கலங்கிற அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா அவர் உடனேயே உயிரை விட்டு விடுவார். செவிக்கு இன்பமளிக்காததும் பயங்கரமானதும் கொடுமையானதும் உடல் அங்கங்களை வாட்டுவதுமான சீதையை பற்றிய துயரகரமான சொற்களை கேட்டு அவர் உயிரை விட்டு விடுவார். துக்கத்தை தாங்க மாட்டாமல் ராமன் உயிரை விடுவதற்கு துணிந்து விட்டாரானால் அவர் மீது பேரன்பு வைத்திருக்கும் லட்சுமணனும் உயிரோடு இருக்க மாட்டார். சகோதரர்கள் இறந்து விட்டதை கேட்டதும் பரதனும் உயிரை விடுவான். பரதன் இறந்து விட்டதை பார்த்து சத்ருகனும் உயிரோடு இருக்க மாட்டான். புத்திரர்கள் இறந்ததை கேட்டு கௌசல்யை, சுமித்திரை, கைகேயி ஆகிய 3 தாயார்களும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்பதில் சந்தேகமில்லை. செய்நன்றி மறவாதவனும் சத்தியம் தவறாதவனும் வானர தலைவனுமான சுக்ரீவன் ராமனுக்கு இந்த நிலை ஏற்பட்டதை பார்த்து உயிரை விடுவான். தவ பெண்ணாகிய ருமையும் தன் கணவன் மரணத்தால் ஏற்பட்ட சோகத்தால் தாக்கப்பட்டு மனம் கலங்கி துக்கமடைந்து ஆனந்தம் இழந்து உயிரை விட்டு விடுவாள். தன் கணவனான வாலியின் மறைவினால் ஏற்பட்ட துக்கத்தால் மிகவும் இளைத்துவிட்ட தாரையும் இப்போதைய மன்னனான சுக்ரீவன் இறந்துவிட்டால் உயிரோடு இருக்க மாட்டாள். பெற்றோர்களின் மரணத்தாலும் சுக்ரீவன் இறப்பினால் ஏற்பட்ட துக்கத்தாலும் தாக்கப்படும் இளவரசன் அங்கதன் மட்டும் எவ்வாறு உயிரோடு இருப்பான்? தலைவனை இழந்துவிட்ட துக்கத்தால் பீடிக்கப்பட்ட வானரர்கள் உள்ளங்கையாலும் முஷ்டியாலும் தலையில் இடித்து கொள்வார்கள். கீர்த்தி வாய்ந்த வானர மன்னன் சுக்ரீவனால் இனிமையான சொற்களும் பரிசுகளாலும் இனிய உபசரிப்பினாலும் பெருமைப்படுத்தப்பட்ட வானரர்கள் உயிரை விட்டு விடுவார்கள். இனிமேல் காடுகளிலோ மலைகளிலோ குகைகளிலோ கூட்டமாக கூடி வானர தலைவர்கள் விளையாட்டு வினோதங்களை அனுபவிக்க மாட்டார்கள். இப்போ ஒரு முடிவுக்கு வராரு. சீதையை பார்க்காதனா இங்கேருந்து போக மாட்டேன். என்னோட உயிரை வேணாலும் விடுவேன். பெருந்தீயை வளர்த்து நெருப்பு மூட்டி அதில் கூட நான் எரிஞ்சு என்னோட உயிரை விடுவேனே தவிர நான் இங்கிருந்து போக போகிறது கிடையாது. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் சம்பந்தமில்லை என்ற பாவத்துடன் ஜீவனுக்கு உடலுடன் உள்ள உறவை நீக்கி விடுவேன். அப்புறம் இந்த உடலை காக்கைகளும் விலங்குகளும் தின்று விடட்டும். எது எப்படி இருந்தாலும் சரி, நான் சீதையை பார்க்காம கெட்ட செய்தியோடு நான் கிஷ்கிந்தாவுக்கு போக மாட்டேன். ஏன்னா அந்த செய்தியை அங்கே இருக்க யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. நான் செத்தாலும் சாவனை தவிர இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். ஆனால் உயிரை விட்டு விடுவதில் பல தோஷங்கள் இருக்கின்றன. உயிருடன் இருப்பவன் என்றைக்காவது சுகத்தை பார்க்கிறான் என்பது சான்றோர் வாக்கு. நான் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக அவர்களை சந்திப்பேன். ஆகவே உயிரை வைத்து கொண்டு இருக்கப் போகிறேன். அதாவது உயிரோடு இருக்க போகிறேன். இவ்வாறு தொடர்ந்து பலவித துயர சிந்தனைகளில் மூழ்கியிருந்த வானரர்களில் யானை போன்ற அனுமான் சோகத்தின் கரையை எட்டவில்லை. பிறகு தைரியத்தை அடைந்த வானவீரர் கவலைகளை ஒழித்து மனோதிடத்தை பெற்று 10 தலையனும் பலசாலியுமான ராவணனை கொலை செய்து விடுகிறேன். சீதை அபகரிக்கப்பட்டவளாகவே இருந்துவிட்டு போகட்டும். அப்படி செய்தால் நடந்துவிட்ட குற்றத்திற்கு பதிலடி கொடுத்ததாக ஆகிவிடும். இப்போ வேற ஒரு எண்ணம் வருது அவரோட மனசில். முதல்ல இவர் உயிரை விடலான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படி உயிரை விட்டாலும் அதில் தோஷங்கள்லாம் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னா, 10 தலை கொண்ட இந்த ராவணனை நம்ம கொண்டுடலாம். அப்படி கொண்டுட்டோம் அப்படின்னா அவன் செஞ்ச குற்றத்திற்கு பதிலடி தண்டனை கொடுத்த மாதிரி ஆகிரும். அல்லது இந்த ராவணனை பெருங்கடலுக்கு மேலாக எடுத்து சென்று வேள்வி சாலையில் பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டு ஆடுகளெல்லாம் பலி கொடுப்போம்ல, அந்த மாதிரி இவனை ஸ்ரீராமனுக்கு அர்ப்பணிச்சிடலாம். இவ்விதம் சீதையை காணாததால் கவலை கொண்டு ஆழமான சிந்தனைகளாலும் சோகத்தாலும் குழப்பப்பட்ட ஆஞ்சநேயர் மறுபடியும் யோசிக்க தொடங்கினார். ராமனுடைய பத்தினியும் கீர்த்தி வாய்ந்தவருமான சீதையை பார்க்கும் வரையில் இந்த இலங்கை பட்டணத்தில் திரும்ப திரும்ப அவரை தேடப் போகிறேன். சம்பாதியின் வார்த்தைகளை நம்பி, அதாவது அந்த கருட ராஜனை நம்பி, அந்த சம்பாதியின் வார்த்தைகளை நம்பி சீதை இலங்கையில் உயிரோடு இருக்கிறார் என்பதை சொல்லி ராமனை இங்கு அழைத்து வந்திருந்தால் மனைவியை காணாத ஸ்ரீராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அதனால் பசியையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு இங்கேயே இருக்கப் போகிறேன்.
தவம் செய்தவரிடம் தவத்தால் மகிழ்ந்த தெய்வம் அந்த தவத்தின் பலனை கொடுப்பதைப் போல எல்லா அரக்கர்களையும் வென்று இஸ்வாகு குலத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சீதையை ஸ்ரீராமனிடம் கொடுக்கப் போகிறேன். மேலே அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிச்ச ஆஞ்சநேயர், அநேக ராட்சசர்கள் இருப்பதும் மரங்கள் நிரம்பியதும் நன்றாக பராமரிக்கப்பட்டதுமான இந்த அசோகவனம் தேடத் தகுந்தது. ஒரு வழியா அசோகவனத்தில் தேடலான்னு முடிவு பண்ண அனுமன் என்ன செய்கிறாரு, ராவணன் வீட்டில் இருந்த அசோகவனத்தின் மதிர் சுவரை நோக்கி தாவினார். வசந்த கால துவக்கம் என்பதால் கிளை நுனியில் மலர்களை உடைய ஆச்சா, அழகிய அசோகம், நன்றாக பூத்து குலுங்கும் சம்பகம், நறுவிழி, நாகேசரம், மா, கபிமுகம் என்னும் ஒரு வகை மா முதலிய பல்வகை மரங்களை கண்டார். பிறகு மாந்தோப்புகள் நிறைந்ததும் நூற்றுக்கணக்கான கொடிகளால் சூழப்பட்டதுமான மரங்கள் நிறைந்த அந்த சோலைக்கு தாவினார். அவர் பறவைகள் ஒலிப்பதும் வெள்ளி தங்கமயமான மரங்களால் நாற்றிசையிலும் சூழப்பட்டதும் பறவைகள் மான் கூட்டங்களால் அழகு கூட்டப்பட்டதும் அழகிய காடுகளை உடையதும் உதய சூரியனைப் போல் ஒளி வீசுவதும் மலர்கள் பழங்கள் நிரம்பிய பல்வகை மரங்களால் சூழப்பட்டதும் மதம் பிடித்த குயில்களும் வண்டுகளும் எப்போதும் இருப்பதும் மதம் கொண்ட மயில்களின் அகவலுடன் கூடியதும் பல்வகை பட்சி கூட்டங்கள் கூடியதுமான அசோகவனத்தை மான்களும் பறவைகளும் உல்லாசமாக இருக்கக்கூடிய வசந்த காலத்தின் துவக்கத்தில் அனுமன் பார்த்தார். எல்லா திசைகளிலும் ஓடிக்கொண்டு மர கூட்டத்தினிடையே நின்ற அவரை சாட்சாத் வசந்தன் என்றே எல்லா பிராணிகளும் நினைத்தன. மரங்களிலிருந்து விழுந்த பலவித மலர்களால் நிரம்பிய பூமி அலங்காரம் செய்து கொண்டுள்ள மங்கை போல் பிரகாசித்தது. மிகவும் வேகமுள்ள அனுமானால் வேகமாக உழுக்கப்பட்ட மரங்கள் பல வண்ண மலர்களை அப்போது உதிர்த்தன. இலைகள், மலர்கள், பழங்கள் எல்லாம் உதிர்ந்து வெறுமையாக நின்ற மரங்கள் சூதாட்டத்தில் தோல்வியடைந்து ஆடை ஆபரணங்களை பறிகொடுத்த சூதாடிகள் போல் இருந்தன. வேகமுள்ள அனுமானால் வேகமாக அசைக்கப்பட்ட பூத்து குலுங்கிய பெரிய மரங்கள் மலர், இலை, பழங்களை உடனே உதிர்த்தன. காற்றினால் தாக்கப்பட்டவை போல் பறவை கூட்டங்கள் இல்லாமலும் கிளைகளுடனும் மற்றும் நின்ற மரங்கள் எல்லாம் அருகில் செல்ல தகாதனவாக ஆகிவிட்டன. பலவிதமான வடிவம் கொண்ட ஊருண்ணிகள் தெளிவான தண்ணீரால் நிரம்பி இருந்தன. ஆங்காங்கே விலை உயர்ந்த மணிகளால் கட்டப்பட்ட படிக்கட்டுகள் இருந்தன. ஆறுகள் நீர்நிலைகளில் எப்போதும் தூய தண்ணீரை நிரப்பிக் கொண்டிருந்தன. ஏராளமான செடி கொடிகள் சூழ்ந்து இருந்தன. கற்பக மரங்கள் நிறைந்து இருந்தன. புதர்கள் மண்டி கிடந்தன. இடைவெளிகளில் செவ்வரளிகள் பூத்து இருந்தன. பலவகை விலங்கு கூட்டங்களால் நிறைந்த ஆச்சரியமான வனங்களும் விசித்திரமானவைகளும் மிக பெரியவைகளுமான மாடி வீடுகளும் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டிருந்தன. தீயவனான ராவணனுடைய இந்த அசோகவனம் சம்பகம், சந்தனம், மகிழம் முதலிய மரங்களால் அலங்கரிக்கப்பட்டு செழிப்பாகவும் அழகாகவும் இருக்கிறது. பறவை கூட்டங்கள் சஞ்சரிக்கும் இந்த தாமரை ஓடை அழகாக இருக்கிறது. ராமனது பட்டத்தரசியான ஜானகி இவ்விடத்திற்கு நிச்சயம் வருவார். ராமனது பட்டத்தரசியும் ஸ்ரீராமனுக்கு பிரியமானவரும் கற்புடையவரும் காட்டில் சுற்றுவதில் தேர்ந்தவருமான ஜானகி கட்டாயம் இங்கு வருவார். அனுமனோட எண்ணத்தில் இப்போ ரொம்ப நம்பிக்கையான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ராமனை பிரிந்த சோகத்தால் தவிப்பவரும் அழகிய கண்களை உடையவரும் நீண்ட காலம் வனத்தில் இருக்க நேர்ந்தவரும் வனத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருப்பவருமான சீதாதேவி இங்கே கட்டாயம் வருவார் அப்படின்னு சிந்திக்கிறாரு. சீதாதேவி இந்த அசோகவனத்துக்கு வருவதற்கும் இங்கே தங்குறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் இந்த வனவாசத்தெலாம் போயிருக்காங்கல்ல, இந்த வனத்திலேயே அவங்க வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. அப்படிப்பட்ட சீதாதேவி அசோகவனத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு என்றார். ஸ்ரீராமனுடைய அன்புக்குரிய மனைவியும் ஜனகருடைய புதல்வியும் கற்பு உடையவருமான சீதை முன்பு இருந்தே காட்டு விலங்குகளிடம் பிரியம் காட்டி வந்திருக்கிறார். இங்குள்ள விலங்குகளிடம் உள்ள நட்பு உணர்ச்சியால் அவைகளை காண்பதற்காக நிச்சயம் வருவார். மேலும் சந்தியா கால கர்மானுஷ்டங்களை செய்யும் பொருட்டு மங்களமான இந்த தண்ணீரில் நீராடுவதற்காகவும் சந்தியா கால பிரார்த்தனைக்காகவும் இந்த நதிக்கு நிச்சயம் வருவார். இம்மாதிரியெல்லாம் சிந்தனையோட்டத்திலிருந்த மகாத்மாவான அனுமான் தலை சிறந்த மன்னரான ஸ்ரீராமனுடைய பத்தினியை எதிர்பார்த்து நன்றாக பூத்து இலைகள் அடர்ந்ததுமான, அதாவது மறைவான பகுதியில் இருந்து கொண்டு அசோகவனம் முழுவதையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்.
மைதிலியை தேடுவதிலேயே மிகவும் கவனமாக இருந்தார். அங்கே தெய்வீகமான மணமும் சுவையும் கூடிய தேவலோகத்து கொடிகளும் மரங்களும் விளங்கின. எல்லா புறங்களிலும் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்திரனுடைய பூங்காவான நந்தவனத்திற்கு ஒப்பாக அது இருந்தது. மான்களும் பறவைகளும் நிறைந்து இருந்தன. குயில்கள் ஒலி செய்து கொண்டிருந்தன. தாமரைகள் நிறைந்த வாவிகள் அழகாக விளங்கின. பலவித ஆசனங்கள், விரிப்புகள், அநேக நிலவறைகள் இருந்தன. எல்லா ருதுக்கால புஷ்பங்கள், பல குலைகள் தொங்கும் மரங்கள். அந்த வனம் மரங்களின் ஒளியினால் மிக பிரகாசமாக தோன்றுவதை அங்கிருந்த மாருதி பார்த்தார். நூற்றுக்கணக்கான பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கிளைகளை ஆக்கிரமித்து கொண்டதால் மரங்களில் இலைகளே காண்பது அரிதாயிற்று. அடிக்கடி பறவைகள் வந்து உட்கார்ந்ததால் மரங்களின் பறவைகள் மட்டுமே காணப்பட்டன. ஆகா, எத்தகைய அழகிய அற்புத காட்சி! பின்பு ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் தான் இருந்த இடத்திற்கு அருகில் உயரமான ஒரு தேவாலயத்தை கண்டார். அதில் 1000 தூண்கள் இருந்தன. கைலாச மலை போல் வெண்மையாக இருந்தது. பவளத்தாலான படிக்கட்டுகள், உருக்கிய தங்கத்தாலான மேடைகள், மாசு மறுவில்லாமல் கண்களை பறிப்பது போன்ற சோபை மிக உயரமாக கூர்மையாக இருந்ததால் ஆகாயத்தை தொடுவது போல் இருந்தது. பின்னர் மாசு படிந்த ஆடை அணிந்தவரும் அரக்கிகளால் சூழப்பட்டவரும் உணவு கொள்ளாததால் இளைத்தவரும் தளர்ந்தவரும் அடிக்கடி பெருமூச்சு விடுபவரும் வளர்பிறை சந்திரனைப் போல மாசற்றவருமான ஒரு மங்கையை கண்டார் அனுமான். அவர் மெலிந்து இருந்ததால் இன்னார் என்று மிகவும் யூகித்து அறியக்கூடிய அழகிய உருவம். புகை கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அக்னி கொழுந்து போன்றவர். அழுக்கடைந்த ஒரு பட்டாடையை தரித்தவர். அழுக்கு படிந்தவர். அலங்காரம் இல்லாதவர். தாமரை மலர் இல்லாத தாடகம் போன்றவர். லட்சுமணனை அவமதித்து பேசியதால் உண்டான வெட்கம் உடையவர். ஸ்ரீராமனுடைய பிரிவால் துக்கத்தால் தவித்து கொண்டிருப்பவர். வாடிப்போயிருப்பவர். விரதம் மேற்கொண்டுள்ளவர். நலிவை அடைந்தவர். உணவு கொள்ளாததால் இளைத்தவர். ஸ்ரீராமனை பற்றிய தியானத்திலும் பிரிவினால் ஏற்பட்ட சோகத்திலும் ஆழ்ந்து இருப்பவர். எளியவர். நாள்தோறும் துக்கத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர். தன்னிடம் அன்பு காட்டும் மக்களை காணாதவர். ராட்சசிகள் கூட்டத்தையே பார்த்து கொண்டிருப்பவர். தன் கூட்டத்தை விட்டு விலகி போய் நாய் கூட்டத்தில் சேர்ந்துவிட்ட பெண்மான் போன்றவர். பின்பாகத்தை தொடும் அளவுக்கு நீண்ட கருநாகம் போன்ற ஒற்றை பின்னலை உடையவர். அகலமான கண்களை உடையவர். அதிகமாக அழுக்கடைந்தவர். இளைத்து போனவர். இவரை பார்த்து பொருத்தமான காரணங்களால் இவர்தான் சீதை என்று ஊகித்தார் ஆஞ்சநேயர். முழு நிலா போன்ற முகம், அழகிய புருவங்கள், அழகாகவும் வட்டமாகவும் இருக்கும் மார்பகங்கள், எல்லா திசைகளையும் தனது ஒளியினால் இருளில்லாமல் செய்து கொண்டிருப்பவர். கருமையான கூந்தல், கொவ்வை பழம் போல் உதடுகள், நல்லிடையால், உறுதியான நடையினல், கலப்பை முனையில் தோன்றியவர். செந்தாமரை இதழ் போன்ற கண்கள், மன்மதனுக்கு ரதி போன்றவர். பூர்ண சந்திரனின் ஒளியைப் போல் எல்லோராலும் விரும்பப்படுபவர். அனுஷ்டான நியமங்களுடைய தவசி போல தரையில் உட்கார்ந்து இருப்பவர். பயந்த சுபாவமுள்ளவராதலால் தன்னை யாரும் நெருங்க முடியாதபடி பெண் நாகம் போல பெருமூச்சு விடுபவர். தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சோகத்தால் ஒளியற்றவர். ஸ்ரீராமனை அடைய முடியாதபடி தடைகளால் துன்பப்படுபவர். ராவணன் கவர்ந்து வந்த அவமானத்தால் உடல் குறுகி போனவர். பலமற்றவர். பெண்மானை போன்ற கண்களுடையவர். இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருப்பவர். கண்ணீரால் நிறைந்து கருத்து வளைந்த இமைகளுடன் கூடிய தெளிவில்லாத முகத்தை கொண்டவர். அடிக்கடி பெருமூச்சு விடுபவர். உடலில் அழுக்கடைந்தவர். தீனமாக இருப்பவர். அலங்கரிக்கத்தக்கவர். ஆயினும் அலங்காரம் இல்லாது இருப்பவர். மொழி புலமை இல்லாததால் தவறான பொருள் கூறப்படும் சொல்லை போல் அலங்காரமில்லாத சீதையை மிகவும் கஷ்டப்பட்டு சிந்தித்து பார்த்து உறுதி செய்து கொண்டார் அனுமான். அகலமான கண்களை உடையவரும் அரசகுமாரியும் தூயவருமான அவரை பார்த்து காரணங்களை அலசி ஆராய்ந்து இவர் சீதை என்று முடிவுக்கு வந்தார். அனுமான் புறப்படும்போது சீதையின் சரீரத்தில் எந்தெந்த அணிகலன்கள் இருக்கும் என்று ஸ்ரீராமன் கூறினாரோ
அந்த அணிகலன்கள் எல்லாம் மரங்களில் சோபித்து கொண்டிருப்பதை கண்டார். ஸ்ரீராமனை பிரிந்திருந்ததால் அணிகலன்களை கழற்றி மரங்களில் தொங்கவிட்டிருந்தார். இப்போது அவர் உடுத்தியிருக்கும் சேலை வெகு நாளாக அணிந்து இருப்பதால் நிறம் குன்றியிருந்தது. என்றாலும் அங்கே தூக்கி எறியப்பட்ட மேலாடை போன்ற அதே நிறத்துடன் இதுவும் இருக்கிறது, இது நிச்சயம். பொன்னிற அங்கங்களை உடையவரும் ஸ்ரீராமனுடைய பிரியமான பட்டத்தரசியும் கற்பு உடையவருமான இவர் கண் பார்வையிலிருந்து மறைந்து இருந்தாலும் ஸ்ரீராமனுடைய மனதிலிருந்து விலகவில்லை. எவர் பொருட்டு ஸ்ரீராமன் 4 விதமாக இரக்கம், உருக்கம், சோகம், காமம் என்று தவிக்கிறாரோ அவரே இவர். தன்னை சேர்ந்த பெண்ணை காப்பாற்றாமல் விட்டுவிட்டேனே என்று இரக்கம், அக்னி சாட்சியாக மணந்தவளை இழந்தேனே என்ற சோகம், பிரிய நாயகியை பிரிந்து இருக்கிறேனே என்ற காமம். இந்த தேவியின் உடலிலும் அங்கங்களிலும் எந்த அழகும் அமைப்பும் காணப்படுகின்றனவோ அதே அழகும் அமைப்பும் ராமனிடத்திலும் அமைந்து இருக்கின்றன. இந்த கருங்கண்ணால் அவருக்கு பொருத்தமானவரே. இந்த தேவியின் மனம் ராமனிடத்திலும் ராமனின் மனம் தேவியிடத்திலும் நிலைத்து இருக்கிறது. அதனால்தான் இவரும் தரும ஆத்மாவான ஸ்ரீராமனும் இதுநாள் வரை உயிரோடு இருக்கிறார்கள். இவர் சீதை இல்லாமல் தான் உயிரோடு இருப்பது என்ற செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக சீதையை பார்த்ததும் வாயுகுமாரனான அனுமான் மனம் மகிழ்ந்து ஸ்ரீராமனை மனதால் சிந்தித்தார். அந்த பிரபுவை கொண்டாடவும் செய்தார். இந்த தேவிக்காக கடல் சூழ்ந்த இந்த உலகத்தையும் எல்லா உலகங்களையும் ஸ்ரீராமன் தலைகீழாக புரட்டினா கூட அது பொருத்தம்தான் அப்படின்னு நினைக்கிறார். இந்த உலகத்தையே கூட அவர் புரட்டி போடலாம் இந்த தேவிக்காக. 3 உலக அரசு உரிமை உயர்ந்ததா அல்லது ஜனக நந்தினியான சீதை என்ற ஒரு பெண் உயர்ந்தவரா என்று ஆலோசித்தால் உலக அரசுரிமை என்பது சீதையின் வீசும் ஒரு பகுதிக்கு கூட ஈடாகாது. அதாவது வீசம் என்றால் 16இல் ஒரு பங்கு. சீதைகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்ல 16ல் ஒரு பங்கு கூட ஈடாகாது. அறம் அறிந்தவரும் செய்நன்றி உள்ளவரும் தன்னை அறிந்தவருமான ஸ்ரீராமனின் அன்புக்குரிய மனைவியான சீதை ராட்சசிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இது காலத்தின் கோலம்தானே. விதியிலிருந்து யாரும் தப்ப முடியாது தானே. அரண்மனையிலிருந்த எல்லா போக சாதனங்களையும் துறந்து உறவினர்களையும் துறந்து கணவரிடம் கொண்டிருந்த தீவிர பற்றின் வலிமையால் ஈர்க்கப்பட்டு வனவாசத்தில் இருக்கும் துக்கங்களை மனதில் கொள்ளாமல் மக்கள் இல்லாத உறவினரோ நண்பரோ பண்புடையவர்களோ இல்லாத காட்டுக்குள் புகுந்தார். எவ்வளவு உயர்வான கற்புக்கரசி அவர்! நாயகனுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமுடைய சீதை அரண்மனையில் உயர்ந்த உணவு வகைகளை புசித்த போது எந்த திருப்தியை அடைந்தாரோ அதே திருப்தியை வனத்தில் கனி கிழங்குகளை புசித்து அடைந்தார். சீதாதேவி வனவாசத்துக்கு ஸ்ரீராமனோட சேர்ந்து வருவதற்கு முன்பு அரண்மனையில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார். எவ்வளவு உயர்வான சுவையான உணவுகள்லாம் சாப்பிட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட சீதா அதே சந்தோஷத்தோட தான் தன்னோட ஸ்ரீராமன் கூட காட்டில் வந்து அந்த கனி கிழங்குகளை சாப்பிடும்போதும் அதே சந்தோஷத்தோடு தான் பணிவிடை செய்து கொண்டு இருந்தாராம். கருமையான கூந்தலை உடையவரும் தாமரை போல் பிரகாசிக்கும் கண்களை உடையவரும் சுகம் அனுபவிக்கத்தக்கவரும் துக்கத்தில் இருப்பவருமான இந்த சீதாதேவியை பார்த்து என்னுடைய மனம் கூட கலக்கமடைகிறது. பூமாதேவிக்கு நிகரான பொறுமை உடையவரும் தாமரை கண்ணாலும் ராம லட்சுமணர்களால் பாதுகாக்கப்பட்டவருமான சீதை இப்போது ஒரு மரத்தின் அடியில் விகாரமான கண்களை கொண்ட ராட்சசிகளால் கண்காணிக்கப்படுகிறார். பனிப்பொழிவினால் தாக்குண்ட தாமரை போல சோபை இழந்தவரும் தொடர்ந்து வரும் முடிவில்லாத துக்கங்களால் பீடிக்கப்பட்டவருமான ஜனகன் புதல்வி இறங்கத்தக்க நிலையை அடைந்து இருக்கிறார். பனிக்கால முடிவில் வசந்தத்தின் துவக்கத்தில் மலர் கொத்துகளின் பாரத்தால் நன்றாக வளைந்த கிளை நுனிகளை உடைய அசோக மரங்களும் ஆயிரக்கணக்கான குளிர்ந்த கிரணங்களுடன் உதித்துள்ள பூர்ண சந்திரனும் இந்த பிராட்டியின் துக்கத்தை அதிகப்படுத்துகின்றன. கணவனோடு இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கும் இவைகள் கணவன் அருகில் இல்லாததால் அதிகமான துக்கத்தை கொடுக்கின்றன. ஒரு வழியாக சீதாதேவியை பார்த்துட்டாரு. பார்த்தது மட்டும் இல்லை,
கண்டிப்பாக நிச்சயமாக இவங்க தான் சீதாதேவிங்கிறத ஆஞ்சநேயர் உறுதியும் படுத்திட்டாரு. வைதேகியை காண விரும்பிய வாயுகுமாரர் அவர் பக்கத்திலேயே பயங்கர உருவம் படைத்த ராட்சசிகள் உறங்கிக் கொண்டு இருப்பதை பார்க்குறாரு. ஒவ்வொரு ராட்சசிகளும் ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. ஒரு ராட்சசிக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு, ஒரு ராட்சசிக்கு ஒரு காது தான் இருக்கு, ஒரு ராட்சசிக்கு காது ஈட்டி மாதிரி இருக்கு, மூச்சு விடும் மூக்கை தலையில் பெற்றிருக்கிறாங்க. மூக்கு வந்து தலையில் இருக்கு, உச்சந்தலையில. மிகப்பெரிய உடலும் தலையும் கொண்டவள். ஒரு ராட்சசிக்கு உதடுகள் தொங்குது, தொங்கும் உதடுகளை கொண்டவ. முகவாய் கட்டையை தொட்டு கொண்டிருக்கும் உதடுகளை உடையவள், முகம் தொங்கியவள், தொங்கும் முழங்கால்களை பெற்றவள், குள்ளமானவள், உயரமானவள், கூனி குறுகிய உடலை பெற்றவள், வளைந்த முகத்தை உடையவள், மஞ்சள் வண்ண கண்களை உடையவள், விகாரமான முகத்தை உடையவள். இம்மாதிரியான ராட்சசிகளை அனுமன் பார்க்குறாரு. சீதையை சுற்றி இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த மாதிரி ராட்சசிகள்லாம் இருக்காங்க. விகாரமாக முகமுடையவள், மஞ்சள் மற்றும் கருப்பு நிறம் கொண்டவர்கள், கோபம் கொண்டவர்கள், கலகம் செய்வதில் பிரியமுடையவர்கள், இரும்பிலாலான பெரிய சூலம், சம்பட்டி, தடி ஆகியவைகளை தாங்கிக் கொண்டிருப்பவர்கள், பன்றி, மான், புலி, எருமை, ஆடு, நரி போன்ற முகமுடையவர்கள், யானை, ஒட்டகம், குதிரை போன்ற கால்கள் உடையவர்கள். இப்படி ஒவ்வொரு ராட்சசிகளும் ரொம்ப விகாரமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட விகாரமான ராட்சசிங்களுக்கு நடுவில் தான் அழுக்கடைந்த கசங்கிய ஆடை அணிந்தவளும், அழகு வாய்ந்தவளும், மான் குட்டியின் கண் போன்ற கண்களை உடையவளும், தேவ மங்கை போன்றவளும், அச்சம் கொண்ட பெண்மானை போல 4 திசைகளிலும் பார்க்கும் சீதாதேவியை வந்து பார்க்குறாரு. சீதாதேவியை பார்த்துவிட்ட மகிழ்ச்சியால் ராம லக்ஷ்மணர்களை மனத்தால் நமஸ்கரித்து, ராட்சசிகள் தன்னை பாராமல் இருப்பதற்காக அனுமான் மரத்தின் இலைமறைவில் மறைந்து கொண்டார். அப்போது பெரும் பலசாலியுமான 10 தலைகள் கொண்ட ராவணன் மங்கள வாத்தியங்களாலும் செவிக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் ஒலிகளாலும் விழித்து கொண்டான். உரிய நேரத்தில் விழித்து கொண்டவுடன் நழுவிய மலர் மாலை ஆடைகளை கொண்ட பராக்கிரமசாலியான ராவணன் சீதையை நினைத்து கொண்டான். மன்மதனால் ராவணன் மீது சீதையினிடத்தில் நன்றாக காமம் ஏவப்பட்டவனும் கர்வம் நிரம்பியவனுமான ராவணன் காமத்தை தன்னுள் அடக்க முடியாதவனாக இருந்தான். எல்லா அணிகலன்களையும் தரித்து கொண்டு மிகவும் ஒளி வீசி கொண்டிருந்த ராவணன் இரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட தோரண வாயில்கள் அமைந்த தெருக்களை பார்த்து கொண்டே எல்லாவிதமான மலர்களும் கனிகளும் நிறைந்த பலவகையான மரங்களோடு கூடியதும் தாமரை ஓடைகள் உடையதும் பல்வகை மலர்களால் ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியதும் கண்களையும் கருத்தையும் கவரும் பல பொம்மை விலங்குகளோடு கூடியதும் பலவகை விலங்குகளால் சூழப்பட்டதும் கீழே விழுந்த பழங்களால் நிரம்பியதும் வரிசையாக வைக்கப்பட்ட மரங்களை உடையதுமான அசோகவனத்தை சென்றடைந்தான். மகேந்திரன் செல்லும்போது ஏராளமான தேவ கந்தர்வ பெண்கள் உடன் செல்வதைப் போல அசோகவனத்தை நோக்கி செல்லுகின்ற புலஸ்திய குலத்தோன்றலான அவனுடன் நூற்றுக்கணக்கான மடந்தையர்கள் சென்றார்கள். அவர்களில் சில பெண்கள் தங்கப்பிடியுடன் கூடிய தீவட்டிகளையும் சாமரங்களையும் பனை விசிறிகளையும் கையில் வைத்திருந்தார்கள். உறக்கமும் காமமும் நிறைந்த கண்களுடைய ராவணனுடைய உத்தம பெண்கள் மேகத்தை பிரியாத மின்னல் கொடிகள் போல வீரரான தம் நாயகனை, அதாவது ராவணனை பின்தொடர்ந்து சென்றார்கள். இது எல்லாத்தையும், நடக்கிற எல்லா விஷயத்தையும் மரத்தின் மேலே இலை மறைவில் ஆஞ்சநேயர் மறைஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயே பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்ல உருவமும் இளமையும் கூடிய ராவணனுடைய உத்தம மனைவிகளை கண்டார். அழகான தோற்றம் கொண்ட பெண்மணிகளால் சூழப்பட்டவனும் பெரும் புகழ் பெற்றவனுமான அரக்க மன்னன் விலங்குகளும் பறவைகளும் கூச்சலிடுவதும் பெண்களுடன் உல்லாசமாக பொழுது போக்குவதற்காகவே அமைக்கப்பட்டதுமான அந்த தோட்டத்தில் பிரவேசித்தான். காம வெறி கொண்டவனும் அழகான அணிகலன்கள் பூண்டவனும் ஈட்டி போன்று நிமிர்ந்து செவிகள் உடையவனும் மகாபலம் கொண்டவனும் ராட்சசர்களின் தலைவனான ராவணனை அனுமன் பார்த்தார். கருமையான கூந்தல் உடையவளும் கருங்கண்ணாலும் அழகிய அங்கங்களை உடையவளுமான சீதையை பார்க்க விரும்பிய ராவணன் அவள் அருகில் வந்தான். ராவணன் அருகில் வந்த அந்த சமயத்தில் அரசகுமாரியும் தூயவளும் உயர்ந்த பெண்மணியுமான சீதை
அழகனும் வாலிபனும் சிறந்த அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் அரக்கர்களின் தலைவனுமான ராவணனை பார்த்தவுடன் பெரும் காற்றில் வாழை மரம் ஆடுவதைப் போல நடுங்கினாள். விசாலமான கண்களை உடையவளும் உயர்குல பெண்மணியுமான சீதை தொடைகளால் வயிற்றையும் கைகளால் மார்பகங்களையும் மறைத்து கொண்டு அழுத வண்ணம் உட்கார்ந்து இருந்தாள். விதேக குலத்தில் பிறந்தவளும் ஏராளமான அரக்கிகளால் கண்காணிக்கப்படுபவளும் துக்கத்தால் தவிப்பவளும் கடலில் மூழ்கிய கப்பல் போன்றவளும் விரிப்பில்லாத வெறும் தரையில் உட்கார்ந்து இருப்பவளும் கடுமையான விரதம் உடையவளும் பெரிய மரத்தின் வெட்டப்பட்ட கிளை பூமியில் விழுந்து கிடப்பதை போன்றவளும் அழுக்கு படிந்த அங்கங்களை உடையவளும் ஆனால் அலங்காரத்திற்கு உரியவளும் அலங்கரிக்கப்படாதவளும் சேற்றுடன் கூடிய தாமரை கொடி போல் விளங்கியும் விளங்காமலும் இருந்தவளுமான சீதையை ராவணன் கண்டான். என்ன குதிரைகள் பூட்டிய மனமெனும் ரதத்தில் ஏறிக்கொண்டு ராஜசிம்மனும் பிரசித்தி பெற்றவனுமான ஸ்ரீ ராமனிடம் செல்பவள் போன்று இருப்பவள், உலர்ந்து கொண்டு இருப்பவள், அழுது கொண்டிருப்பவள், தனித்து இருப்பவள், ஆழமான சோகத்தில் மூழ்கியவள், துன்பங்களின் எல்லையை காணாதவள், பெண்ணரசி, ராமனையே சார்ந்து இருப்பவள், மந்திரத்தால் கட்டுப்பட்ட நாகராஜனின் மனைவி போல் புரண்டு கொண்டிருப்பவள், புகை நிறம் கொண்ட கேது கிரகத்தால் புகைமூட்டத்தில் சிக்கிய ரோகிணி போன்றவள், நன்னடத்தை நற்பண்புள்ள குலத்தில் பிறந்தவளும் தரும வழியில் நடப்பவளுமான ஒருத்தி, இழிவான கோலத்தில் மனம் செய்விக்கப்பட்டதை போன்றவள், பொய்யான குற்றச்சாட்டினால் புகழ் இழந்தவள் போன்றவள், திருவை சொல்லாதவள், கற்றுக்கொண்ட வேதவித்தை சிதறியதை போன்றவள், அழிந்த புகழை போன்றவள், கௌரவிக்கப்படாத சிரத்தையை போன்றவள், போக போக குறைந்துவிட்ட புத்தியை போன்றவள், தடைப்பட்ட ஆசை போன்றவள், முற்றிலும் அடைப்பட்டு போன வருமானம் போன்றவள், அலட்சியப்படுத்தப்பட்ட ஆணையை போன்றவள், கெட்ட காலங்களில் திசைகள் நெருப்பு பற்றி எரிவது போன்றவள், அபகரித்து செல்லப்பட்ட தெய்வ வழிபாட்டு பொருள் போன்றவள், பனியால் அழிக்கப்பட்ட தாமரை ஓடை போன்றவள், வீரர்களை இழந்த சேனை போன்றவள், இருட்டால் மறைக்கப்பட்ட வெளிச்சத்தை போன்றவள், வறண்டு போன ஆறு போன்றவள், பிறரால் ஆக்கிரமிக்கப்பட்ட வேள்வி சாலை போன்றவள், தனித்துவிட்ட அக்னி சுவாலை போன்றவள், ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரனை உடைய பௌர்ணமி நாளைய இரவு போன்றவள், யானையால் தாமரை தண்டு மலர் அச்சமடைந்த நீர்ப்பறவைகள் முதலியன தூக்கி எறியப்பட்டு குழப்பப்பட்ட கலங்கிய தாமரை ஓடை போன்றவள், நாயகனை காணாத சோகத்தால் பீடிக்கப்பட்டவள், வாய்க்கால்களில் திறந்துவிடப்பட்டதால் குறைந்த தண்ணீருடைய நதி போன்றவள், சோகத்தால் பீடிக்கப்பட்டவளும் ராமன் ராவணனை விரைவில் வதம் செய்ய வேண்டும் என்று கூப்பிய கைகளுடன் இஷ்ட தேவதையை மனதார வேண்டிக் கொள்வதைப் போலவும் இருப்பவள், தன்னை காப்பவரை தேடி நாற்புறங்களிலும் பார்த்து கொண்டிருப்பவளும் அழுது கொண்டிருப்பவளும், அழகிய புருவங்கள் அமைந்த செல்வரி படர்ந்த வெண்மையான அகலமான கண்களை உடையவளும், ராமனையே தரும நெறிகளில் பின்பற்றுபவளுமான சீதையை தன் நாசத்தின் பொருட்டு பலவிதமான கபட வார்த்தைகளால் மதிமயக்க பார்த்தான் ராவணன். சீதாதேவிய ராவணன் எப்படியாவது மயக்கணும்னு முயற்சி செய்துக்கிட்டு இருக்கான். நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஸ்ரீ அனுமான் மரக்கிளைகளில் இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மேலும் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பாராயணத்தில் கேட்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஜெய் ஸ்ரீராம்.